பம்பரமாய் சுழற்றுகின்றாய். அம்மா பம்பரமாய் சுழற்றுகின்றாய், பரம்பொருள் நீ எங்கும் நிலைத்து நின்றாய். பம்பரமாய் சுழற்றுகின்றாய், பரம்பொருள் நீ எங்கும் நிலைத்து நின்றாய். காய்களைத்தான் நீ நகர்த்தி காலத்தையே கடத்துகின்றாய். பாய்மரமாய் நீ இருந்தால் பயணத்தில் சுமையில்லை. தாய் உந்தன் நினைவின்றி எனக்கு நிறைவில்லை. தாய் உந்தன் நினைவின்றி எனக்கு நிறைவில்லை. கற்பகமே கனிவருளே நித்திய சௌந்தரியே, அற்புதமே பொற்பதமே கண்ணின் கருவிழியே. பம்பரமாய் சுழற்றுகின்றாய், பரம்பொருள் நீ எங்கும் நிலைத்து நின்றாய். கற்பகமே நீ என்றும் நிலைத்து நின்றாய். காய்ந்து போன பயிருக்கு கார்மேகம் ஒத்தவளே, மாய்ந்து மாய்ந்து மருகி நின்றேன், உருகி நின்றேன். காய்ந்து போன பயிருக்கு கார்மேகம் ஒத்தவளே, மாய்ந்து மாய்ந்து மருகி நின்றேன், உருகி நின்றேன். ஆய்ந்து அறிந்து உணர்ந்து விட்டேன், ஆய்ந்து அறிந்து உணர்ந்து விட்டேன். உந்தன் உண்மை நிலை புரிந்து கொண்டேன். கற்பகமே கனிவருளே நித்திய சௌந்தரியே, அற்புதமே பொற்பதமே கண்ணின் கருவிழியே. பம்பரமாய் சுழற்றுகின்றாய், பரம்பொருள் நீ எங்கும் நிலைத்து நின்றாய். கற்பகமே நீ எங்கும் நிலைத்து நின்றாய்.
மண்டலத்தின் அந்த ஸ்ரீசக்கரத்தினுடைய கூம்பில் நீங்கள் பார்த்திருந்தால் தெரியும். அந்த கூம்பி நடுவில் தான் தேவியானவள் இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி சொரூபம் என்று சொல்லக்கூடிய துர்க்கை, லட்சுமி, சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய பத்ரகாளி அம்மன் சொரூபமாக வீட்டிற்கக்கூடிய லலிதா பரமேஸ்வரி அம்பியாவானது அந்த பிந்து மண்டலத்திலே வாசகம் செய்கின்றார்.